இங்கே பாருங்கள் தட்டை எவ்வளோ கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். பின்னாடி வந்து பாட்டு ஓடிட்டுருக்கு, அதனால் உங்களுக்கு சவுண்டு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியலை. இப்படி உடச்சி பார்த்தா கூட நமக்கு வந்து சூப்பராக இது வந்து உடையுங்க பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மிளகு தட்டை தான் பார்க்க போகிறோம். தீபாவளி வந்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு 40-45 நாள் கிட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போத்துலேருந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் செய்கிறது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கடை மாவு தான் நான் எடுத்திருக்கேன், ஆனால் கடை மாவு செம்ம சூப்பராக வந்துச்சு. இப்போ வந்துட்டு அதை வந்து ஹையில் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சு லைட்டாக மாவு சூடேறினா போதும். ரொம்ப சூடாகணும் இல்லை வந்து அதை ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அடுத்து வந்து 1/4 கப் அளவு கடலை மாவு தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் வந்து லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்துட்டு நம்ம வந்துட்டு 2 மாவையும் ஒன்றா சேர்த்து ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் அளவு கடலை மாவு, இதில் வந்து உளுந்து சேர்த்தும் செய்வாங்க. நான் வந்து எல்லா மெத்தட்லேயுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸோ அதில் தான் நான் இப்போ செய்கிறது. இப்போ ஊற வச்ச கடலப்பருப்பை ஒரு ஸ்பூன் இருக்கும், அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு அடுத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, இதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து மிளகு, ஜீரகம், இது ரெண்டுத்தையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒன்றும் பாதியமாக தான் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் போட்டுட்டு அடுத்து வறுத்த வேர்க்கல்லே பொடி பண்ணது அதுவும் 1 ஸ்பூன் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையால் இந்த பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப லூஸாக பிசைய வேண்டாம். ஓரளவுக்கு உங்களுக்கு மாவு வந்து நல்லா ஓரளவுக்கு திட்டமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி மட்டும் நிறைய சேர்த்துற வேணாம். ஏன்னா வந்து தண்ணி நிறைய சேர்த்துட்டா தட்டை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும், அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து பூரி ப்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இட்லி துணியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா ஈரம் இல்லாத நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சின்ன உருண்டை அளவு மாவு எடுத்துகிட்டு ஒரு சைடில் பிளாஸ்டிக் கவரில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த மாவில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து இந்த துணியில் போயிடும். அதனால் வந்துட்டு நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி செய்கிறது. இது வந்து இந்த கவர்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒன்று டூத்பிக் அப்படி இல்லைன்னா ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கணும். அப்போ தான் அது வந்து பூரி மாதிரி உப்பி வராது. நான் வந்து காட்ட மறந்துட்டேன், அதனால தான் நான் அப்புறம் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கையில் வச்சு குத்தி காமிச்சது. இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த மாதிரி இதை வந்து நல்லா அங்கங்கே ஹோல்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லா கிறிஸ்பாக வெந்து வரும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வந்து ஒன்று ஒன்றா இதில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நிறைய அட் ஏ டைமில் செஞ்சு வச்சிட்டோம்னா எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றினோம்னா அதை மாதிரி போடலாம். நான் வந்து 2-3 அந்தளவு மட்டும்தான் போட்டு பொரிச்சு எடுத்தேன். ஏன்னா நான் ஜாஸ்தியும் செய்யலை. நான் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் செய்கிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் தான் செய்கிற மாதிரி செஞ்சேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக வரும். டேஸ்ட்டாக மொறுன்னு அந்த மிளகு ஜீரகத்தோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தட்டையில். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு, எடுத்துட்டேன். அதே மாதிரி எல்லா பேட்சும் போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். சூப்பராக தீபாவளி ஸ்பெஷல் மிளகு தட்டையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். ஸோ தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.